எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மரிபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எல்லாத்தோடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி சோன் பப்படி எப்படி வந்து சூப்பரான சுவையில் சுலபமாக வீட்டிலேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யெல்லாம் நல்லா உருகட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். நெய்யிலேயே கடலை மாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அந்த நெய்யிலேயே அந்த கடலை மாவு நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ இதில் சரியாக ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஸோ கிராம் மெஷர்மெண்ட்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இதை இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆறி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக கப்பிகள்லாம் இருக்கும். நம்ம சோன் பப்படி செய்யும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் சாப்பிட்றப்போ. ஸோ அதனால் இதில் இருக்க கப்பியெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்காக இதை சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும், நல்லா சாஃப்டாக சலிச்ச மாவு. இப்போ இதை ஓரமாக வச்சுடுங்க. நெக்ஸ்ட் நம்ம சோன் பப்படிக்கு தேவையான சர்க்கரை பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு அதே கடாயை வச்சுருக்கேன். ஸ்டூர் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப்பும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரம் கரண்டி வச்சு கிளறுங்க, சர்க்கரை கரையிற வரைக்கும். இந்த ஸ்டெப் தான் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், அப்போ தான் நமக்கு சோன் பப்படி கரெக்டாக வரும். இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு 5-6 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதி வரும்போது தான் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும். லெமன் ஜூஸ் எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த பாகு அந்த தன்மை மாறாமல் இருக்கிறதுக்காக. நமக்கு சூடு ஆறிட்டாலும் நமக்கு அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும், கட்டியாகாமல். அதனால தான் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். இப்போ கரண்டி வச்சு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பொங்கி வந்துட்டுருக்கும். இது நமக்கு கன்சிஸ்டன்சி உருவாகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பாகு எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் சோன் பப்படி நமக்கு சூப்பராக பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ பாகு எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் அந்த சர்க்கரை பாகை சேர்த்துக்கணும். இப்போ இதை உருட்டி பார்த்தோம்னா நமக்கு கையில் நல்லா ஹார்டாக இருக்கணும். அதை நம்ம நசுக்கி பார்க்கும்போது தெரியும். உருட்டும் போது நல்லா ஹார்டான ஒரு பால் நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நமக்கு சீக்கிரம் கிடைக்காது. இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ மறுபடியும் கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா முதல்ல விட இப்போ நமக்கு கொஞ்சம் பாகு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ பார்க்கும்போது நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நல்லா ஹார்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சூட்லேயே இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். இதுதான் கரெக்டான லெவல். இப்போ இதை எடுத்துடலாம்.
நம்ம வீட்டில் கிச்சனில் இந்த மாதிரி கவுண்டர் டாப் இருக்கும், அதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. நீங்கள் தட்டில் சேர்த்துக்கிறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகை சேர்த்துட்டு இதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த சர்க்கரை பாகை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த சர்க்கரை பாகு கட்டியாகாமல் இருக்கும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது கட்டியாகி சோன் பப்படி சரியான லெவலில் நமக்கு கிடைக்காம போயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து கெட்டியாயிட்டே வரும். லைட்டாக வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கணும். இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். சோன் பப்படி சாப்பிடணும்னா கொஞ்சம் சூடெலாம் தாங்கினா தப்பே இல்லை. இப்போ வந்து கை பொறுக்கிற சூடு வந்தது இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ரெண்டு ரெண்டாக இப்படி மடித்து விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 20லேருந்து 25 தடவை வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு ரெண்டாக இப்படி மடித்து விட்டுருங்க. இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். பார்த்துட்டிங்க, இது மாதிரி இழுத்து இழுத்து விட்டுகிட்டே இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலருக்கு வந்ததும் அந்த ரெண்டு எட்ஜையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு இதை ரவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவு கடல மாவு மிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுட்டே இருங்க. தூவிட்டு ரெண்டாக கிறிஸ்கிராஸாக நம்ம வந்து மடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதை வந்து மடிக்கணும். மடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டே இருங்க. நம்ம மாவு சேர்க்க சேர்க்க சூடு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிடும். இதுக்கப்புறம் இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வந்து லெவல் வர வர நமக்கு சோன் பப்படி ரெடியாக கொஞ்சம் இறுக்கமாயிரும். அதனால் எந்த அளவுக்கு நம்மளால் இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து சோன் பப்படி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஓரங்கள்லாம் அந்து விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம எந்த அளவுக்கு இழுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நமக்கு சோன் பப்படி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டே இருங்க. அந்த மாவு முழுதுமே காலியாகிற அளவுக்கு நம்ம இதை இழுத்து விட்டுட்டே இருக்கணும் கிறிஸ்கிராஸாக. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஓரமாக இந்த மாதிரி இழுத்து இழுத்து விடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். உங்களால் எந்த அளவுக்கு இழுக்க முடியுதோ அந்த அளவுக்கு இழுத்து விட்டுருங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் இழுக்கவே முடியாது அப்படின்னு வரப்போ மட்டும் நீங்கள் வந்து விட்டுருங்க. ரொம்ப ஹார்டாக இழுத்துறாதீங்க, அப்போ நமக்கு சோன் பப்படி ஜவு மிட்டாய் மாதிரி ஆயிடும். ஸோ அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. நானுமே இன்றைக்கி ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், அதனால தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கிற எல்லா மாவையுமே சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் சோன் பப்படி ரெடி ஆகிடும். இதுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம். பொறுமையாக இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ நானுமே ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்துட்டேன். கடைசியில் கிடைச்சுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டேன். ஸோ அதனால் அந்த தப்பை நீங்களும் செஞ்சிடாதீங்க. கரெக்டான லெவலுக்கு வரும்போதே அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம வந்து கார்னிஷிங் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து இந்த பவுலில் வந்து பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோன் பப்படியை இதை உள்ளே வச்சு அமுக்கி விட்டுடலாம். இப்போது நல்லா நூலான சூப்பரான சுவையான சோன் பப்படி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சோன் பப்படி ரெசிப்பியை இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் செஞ்ச மிஸ்டேக்கை நீங்களும் எப்போவும் செஞ்சிடாதீங்க. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு சோன் பப்படி ரெசிபி பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. என்னுடைய ஃபேவரட் ரெசிபியுமே சோன் பப்படி தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.